அனைவருக்கும் வணக்கம். புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. இந்த புதிய ஓய்வூதிய திட்டம்னா என்ன, இதில் என்ன விஷயங்கள் இருக்குது, இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து என்ன அறிவிப்பு வந்தாலும், என்ன திட்டங்கள், மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மத்திய அரசின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்ய மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா விருப்பத்தொகை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, நம்ம வயதான காலத்தில் நம்மக்கிட்ட பணம் இருக்கணும். அந்த பணம் இருக்கிறத உறுதி செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம இப்போயிலேருந்தே ஒரு சேமிப்பு வைப்பு தொகையை இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் நாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் தற்காலிகமாக அழைக்கப்படும் இந்த திட்டம் தற்போதுள்ள ஓய்வூதிய திட்டத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் என்று அரசு துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இந்த புதிய திட்டத்தில் அரசு ஊழியர்கள், தனியார் துறை ஊழியர்கள், அமைப்பு சாரா துறையில் பணிபுரிபவர்கள் என அனைத்து தொழிலாளர்களுக்கும் பொதுவானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் ஓய்வூதிய திட்டம்னாலே கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் கவர்மெண்ட்டு ப்ளஸ்ஸு தனியார் துறை ஊழியர்கள், அமைப்பு சாரா பணிபுரியும் பணியாளர்கள், தொழிலாளர்கள், இது அனைவருக்குமே பொதுவானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தற்போதுள்ள ஓய்வூதிய திட்டத்தில் குறிப்பிட்ட வேலைவாய்ப்பு அளிக்கும் நிறுவனங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன. புதிய திட்டத்தில் ஓய்வூதியம் கணக்கு எந்த நிறுவனத்துடனும் இணைக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போதுள்ள ஓய்வூதிய திட்டத்தில் மாதந்தோறும் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை கட்டாயம் செலுத்த வேண்டும். ஆனால் புதிய திட்டத்தில் வருமானமும் கிடைக்கும் நேரத்தில் விருப்பமான தொகையை செலுத்தும் வசதியும் வழங்கப்பட உள்ளது. இதனால் தினக்கூலிகள், சிறு வியாபாரிகள், சுய தொழில் செய்பவர்கள் உள்ளிட்டோருக்கும் ஓய்வூதிய சேமிப்பு எளிதாகும். ஒருவர் ஒரு இடத்துல நம்ம வேறு இடத்துக்கு வேலை மாறினாலும், நிறுவனத்தை விட்டு வெளியேறினாலும், அல்லது புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம மாறினாலும் அதே கணக்கில் தொடர்ந்து பணம் செலுத்த முடியும் அப்படிங்கிறத இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் சேர்றவங்களுக்கான உறுப்பினர்களுக்கு தனித்துவமான கணக்கு எண், அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீண்ட காலம் பணம் நம்ம தொடர்ந்து பணம் செலுத்தலைனாலும் நம்மளுடைய கணக்கு செயல் இழக்காது. மேலும் இந்த பணம் கட்டுறது டிஜிட்டல் முறையில் எளிதாக பணம் கட்டுற மாதிரி வசதிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் சேமிக்கப்படும் தொகைக்கு வருங்கால வைப்பு நிதி அமைப்புடன் வட்டியோட சேர்த்து இவங்க தரப்போகிறாங்க. இது ஒரு பாதுகாப்பான வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் சொல்கிறாங்க. இதில் 60 வயதை அடைந்த பிறகும் உறுப்பினர்கள் தங்களது சேமிப்பு தொகையில் ஒரு பகுதியை மொத்தமாக பெற்றுக்கொள்ளலாம். மீதமுள்ள தொகையை மாதாந்திர அல்லது காலாண்டு ஓய்வூதியமாக பெறவும், குறிப்பிட்ட காலத்திற்கு தவணை முறையில் பெறவும் விருப்ப தேர்வுகள் வழங்கப்படலாம். அதாவது உங்களுக்கு பணம் எப்படி தேவையோ அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பகுதி 60 வயசு அடைந்த பின்னர் ஒரு பகுதியை நீங்கள் முழுசாகவும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா ஒரு பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக பாதியாக எடுத்துக்கலாம். காலாண்டுக்கு ஒரு தடவை, மாதாந்திரமாக, இந்த மாதிரி தவணை முறையிலையும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட காலத்திற்கு தவணை முறையில் பெறவும் விருப்ப தேர்வுகள் வழங்கப்படலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க. அந்த தவணை முறையில் தேர்றதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ஓய்வூதியத்தின் நோக்கம் பாதிக்கப்படாத வகையில் முழு தொகையையும் ஒரே நேரத்திலும் எடுக்க அனுமதி வழங்கப்படாது எனவும் கூறப்படுகிறது. அதே மாதிரி ஓய்வூதியத்துடைய நோக்கம் பாதிக்கப்படாத வகையில் முழு தொகையையும் ஒரே நேரத்தில் நம்மளால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி இந்த மாதிரியான தொகையை தான் எடுத்துக்க முடியும். முழுசாக நம்ம வித்ட்ரா பண்ண முடியாது.
புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் தற்போது நடைமுறையில் உள்ள ஊழியர்கள் ஓய்வூதிய திட்டம், தேசிய ஓய்வூதிய திட்டம், அடல் பென்ஷன் யோஜனா உள்ளிட்ட அனைத்து ஓய்வூதிய திட்டங்களும் தொடர்ந்து செயல்படும். இந்த புதிய பென்ஷன் திட்டம், அதாவது இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் வந்தாலும் பழைய திட்டங்கள் எல்லாமே அது அப்படியே தான் செயல்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலையான வருமானம் இல்லாத கோடிக்கணக்கான தொழிலாளர்களுக்கு முதியோர் கால பாதுகாப்பை வழங்கும் வகையில் இந்த திட்டம் இந்தியாவில் மிகப்பெரிய பொதுவான ஓய்வூதிய திட்டமாக உருவெடுக்கலாம் என்று நிபுணர்கள் கருதுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓய்வூதிய திட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதில் சேர்றதுக்கு நீங்கள் விருப்பமா? உங்களுடைய கருத்து என்ன? மத்திய அரசின் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு உங்கள்கிட்டேருந்து உள்ள வரவேற்பு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.